சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் அடைதலுக்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அதை என்னத்துல பார்க்க போறோம். நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கடைகளில் விற்பனையாகாத பொங்கல் மளிகை தொகுப்பில் உள்ள பொருட்களை தனித்தனியே ரேஷன் அட்டைதாரர்களிடம் விற்குமாறும் அதற்குரிய பணத்தை முன்கூட்டியே செலுத்துமாறும் கூட்டுறவு சங்க அதிகாரிகள் கூறியதாகவும், இதனால் ஊழியர்களிடம் அதிருப்தி உள்ளாகி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களுடன் கட்டுப்பாடற்ற பொருட்களான உப்பு, டீ தூள், சாம்பார் பொடி, சோம்பு வகைகள், மசாலா பொடிகள், பெருங்காயம் என 30க்கும் மேற்பட்ட மளிகை பொருட்களும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த கட்டுப்பாடற்ற கூடுதல் மளிகை பொருட்களை வாங்க வேண்டும் என்று பொதுமக்களை கட்டாயப்படுத்த கூடாது என அரசு சார்பில் ஏற்கனவே ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனாலும் சில இடங்களில் ரேஷன் பொருட்களை வாங்க வருவோரிடம் மளிகையை ஊழியர்கள் கட்டாயப்படுத்தி விற்பதாகவும், இதன் காரணமாக பல இடங்களில் ரேஷன் கடை விற்பனையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதமும் வெடிப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது மளிகை பொருட்களுக்கான மொத்த தொகையையும் செலுத்த வேண்டிய நிர்பந்தம் ரேஷன் கடை விற்பனையாளர்களுக்கு நேரிடுவதுடன், விற்பனையாகாத பொருட்களுக்கு சொந்த பணத்தை செலுத்த வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டு விடுகிறதாம். இதனால் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படும் மளிகை பொருட்களின் எண்ணிக்கையை குறைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விற்பனையாளர்கள் கோரிக்கைகளை விடுத்த வண்ணம் இருந்தன. இதையடுத்து ரேஷன் கடைக்கு வருவோரிடம் மளிகை பொருட்களை கட்டாயப்படுத்தி விற்கக்கூடாது என்றும், அதை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஊழியர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அத்துடன் இது தொடர்பாக கடைகளில் நோட்டீஸ் ஒட்டுமாறும் மண்டல இணை பதிவாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் ரேஷன் கடைகளில் விற்பனையாகாத பொங்கல் மளிகை தொகுப்பில் உள்ள பொருட்களை தனித்தனியே கார்டுதாரர்களிடம் விற்குமாறும் அதற்குரிய பணத்தை முன்கூட்டியே செலுத்துமாறும் கூட்டுறவு சங்க அதிகாரிகள் தெரிவித்திருப்பது ஊழியர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது பொங்கல் தொகுப்பில் பல கடைகளில் மளிகை தொகுப்புகள் முழுமையாக விற்கப்படவில்லையாம். இது குறித்து ரேஷன் ஊழியர்கள் சொல்லும்போது, மளிகை தொகுப்பு அனுப்பியதில் பல கடைகளில் 5 முதல் 10 தொகுப்புகள் விற்கப்படவில்லை என்பதால் அந்த பொருட்களை தனித்தனியே ரேஷன் அட்டைதாரர்களிடம் விற்குமாறும் அதற்குரிய பணத்தை சங்கத்தில் செலுத்துமாறும் கூட்டுறவு பண்டகசாலை அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். பொருட்கள் விற்கும் முன்னதாகவே கடைகளில் எத்தனை தொகுப்பு மீதம் உள்ளதோ அதற்கு உரிய பணத்தை முன்கூட்டியே செலுத்துவது ஊழியர்களுக்கு சிரமமான விஷயம். எனவே இது குறித்து உயரதிகாரிகள் விசாரணை நடத்தி முன்கூட்டியே பணம் செலுத்த சொல்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளன. இதனிடையே திருநெல்வேலியில் பத்தமடை ரேஷன் கடையில் விநியோகிக்கப்பட்டிருந்த அரிசியில் வண்டுகள் இருந்ததாக புகார் எழுந்துள்ளது அதிர்ச்சியை தந்து வருகிறது. திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடை பேரூராட்சி பகுதி 1 ரேஷன் கடையில் அரிசியில் வண்டுகள் இருந்துள்ளன. மாரியம்மாள் என்பவர் இது குறித்து புகார் அளித்ததுடன் அரிசியில் வண்டு இருந்தது சம்பந்தமான வீடியோவும் வெளியானது. இதனையடுத்து கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டன. அப்போது அந்த ரேஷன் கடையில் ஒரு மூட்டையில் மட்டும் வண்டுகள் இருந்ததும் தவறுதலாக அந்த பெண்ணுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிய வந்தது. வண்டுகள் இருப்பதை கண்டு கொள்ளாமல் அரிசி வழங்கிய ரேஷன் விற்பனையாளர் சங்கரலிங்கம் என்பவரை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டனர். இந்த உத்தரவானது மக்களுக்கு நிம்மதியையும் நம்பிக்கையையும் தந்து வருகிறது. ரேஷன் முறைகேடு உள்ளிட்டவை தொடர்பாக பொதுமக்கள் தமிழக அரசிடம் நேரடியாக புகார் அளிக்க கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800 51
9950 இந்த தொடர்பு எண்ணை அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் சீனியர் சிட்டிசனுக்கு அதிக பயன். அது சொல்ல பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூத்த குடிமக்களுக்கான ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டில் மத்திய மோடி அரசு ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் மக்கள் ஆரோக்கிய திட்டத்தை விரிவுபடுத்தி பழங்குடி சமூகங்கள் உட்பட 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை இலவச சிகிச்சை சலுகைகளை வழங்குவதாக அறிவித்தது. சுகாதார நல சேவைகளை பொறுத்தவரை தேசிய சுகாதார நல தொகுப்பை வரையறுத்துள்ளது. பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, எலும்பியல், இருதயவியல், புற்றுநோயியல் போன்ற 27 மருத்துவ சிறப்பு பிரிவுகளில் 1961 நடைமுறைகள் தொடர்பான சிகிச்சைகளை ரொக்க பணம் செலுத்தாமல் பெறலாம். இவற்றை வெவ்வேறு வயதினரால் பெற முடியும். கடுமையான துரிதப்படுத்தப்பட்ட உயர் இரத்த அழுத்தம், மொத்த இருப்பு மாற்று அறுவை சிகிச்சை, மொத்த ஒழுங்கால் மாற்று அறுவை சிகிச்சை, நோயறிதல், ஆஞ்சியோகிராம், ஒன்றை அறை நிரந்தர இதய முடுக்கி பொருத்துதல், இரட்டை அறை நிரந்தர இதய முடுக்கி பொருத்துதல் போன்ற சிகிச்சை சேவைகள் தகுதியுள்ள மூத்த குடிமக்களுக்கும் கிடைக்கின்றன. மேலும் உள்ளூர் சூழலுக்கு ஏற்ப சுகாதார பலன் தொகுப்புகளை மேலும் தனிப்பயனாக்கி கொள்வதற்கு மாநிலங்களுக்கு நெகிழ்வுத்தன்மை வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களுக்கான ஆயுஷ்மான் பாரத் அட்டைகளின் பயனாளிகள் 13,352 தனியார் மருத்துவமனைகள் உட்பட 30,072க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் நெட்வொர்க் மூலம் திட்டத்தின் பலன்களை பெற தகுதியுடையவர்கள் ஆவார். கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் தங்கள் உரிமைகள் மற்றும் உரிமைகளுக்கான விழிப்புணர்வை பரப்புவதற்கும் பயனாளிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கும் ஒரு விரிவான ஊடக மற்றும் சமூக தொடர்பு கையாளப்படுகிறது. இதில் செய்தியாளர்கள், சமூக வானொலி, தெரு நாடகங்கள், டிஜிட்டல் காட்சிகள், வானொலி பிரச்சாரங்கள், பயனாளிகளின் சான்றுகளை ஒளிபரப்புதல், பாரம்பரிய ஊடக தளங்களில் விளம்பரம் ஆகியவை அடங்கும். மேலும் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த விரிவான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநிலங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த விவரங்களை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராஜ் வெளியிட்டுள்ளார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.